தீர்ப்பிலே பட்டியலின மக்களுக்கு கிரிமி லேயர் முறை கொண்டு வரணும்னு சொல்லி தீர்ப்புல மேற்கோள் காட்டியிருக்கு. உங்களோட நிலைப்பாடு கிரிமி லேயர் முறை ஏற்கனவே எஸ்சியில முன்னேறிட்டாங்கன்னா அவங்க அந்த பட்டியல இருந்து வெளியேற்றிருங்க. கிரிமி லேயர் முறை கொண்டு வரணும். வேற யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த முறை சரியா போய். அப்போ திமுகவினுடைய பார்வை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சியில அருந்ததியரை தவிர தேவேந்திர உள்ள வேளாளர்களும் அதோட பறையர்களும் மிகவும் முன்னேறிவிட்டார்கள். அதான் அவங்களுடைய பொருள். பட்டியலிருந்து வெளியேற்ற சொல்லுங்க. இல்ல இல்ல அதான் அந்த ஆய்வுப்படி இன்னைக்கு அருந்ததியருக்கு தான் எல்லாம் 18% கொடுக்கறோம்னா அதனுடைய பொருள் அதை அப்படித்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குரிய பறைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஓஹோ என்று முன்னேறிவிட்டாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 ஏக்கர் தலா 10 ஏக்கர் இருக்குது, தேவேந்திர வேளாளருக்கு இருக்குது. அவங்க வாழ்க்கையில ரொம்ப முன்னேறி போச்சு. அதனால அவங்களை இடஒதுக்கீட்டுல இருந்து நீக்கிடலாம். அப்படி இதுங்க எதுக்காக கிரிமி லேயர்? இடஒதுக்கீடு இன்னும் முழுமையா கொடுக்கல. கிரிமி லேயர் சட்ட ரீதியாக கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. நான் தான் கேட்கறேன். இந்த திமுக அரசு ஸ்டாலின் பொறுத்து அவரு தான் கேள்வி கேட்கிறார். அவருக்கு உண்மையிலேயே சமூக நீதி பேசுறது அவருடைய நெஞ்சிலிருந்து வந்தால் நீங்க ஒரு நியூட்ரலான பாடி எல்லாத்தையும் எல்லா கட்சியிலும் சட்டமன்றம் வச்சு தமிழ்நாட்டில் எத்தனை ஒவ்வொரு துறையில் தமிழ்நாட்டில் 56 துறை இருக்குது. எத்தனை துறையில எத்தனை சதவீதம் பேர் எல்லா கம்யூனிட்டி வேலை செய்ய. நீ ஜாதி வாரியா கணக்கெடுப்பு சொல்ற இல்ல, நீ ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்பாக முதல்ல ஜாதி வாரியாக தமிழ்நாட்டிற்குரிய அரசு துறைகள்ல எல்லாம்லயும் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு போஸ்ட் என்ன ஏபி உயர் பதவியில் இருக்கிறாங்க, பிஏல இருக்கிறாங்க, சில இருக்கிறாங்க, டி கேட்டகரி இருக்கிறாங்க வெளியிடுங்க. அதுக்கு பிறகு நீ ஜாதி வாரி வாங்க. முதல்ல உன்னுடைய துறையில் கூடிய நீ ஜாதி வாரியை வெளியிடு. சார், உங்களுடைய கருத்துன்றது இப்போ உள்ஒதுக்கீடு குறிப்பா அருந்ததியருக்கு எதிராக இருக்கிறதா ஒரு மனநிலை பார்க்கப்படுது. அதை நீங்க தான் தயவு கூர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணுக்காக தான் ஒரு வாரமா உட்கார்ந்து அந்த உள்ளிடுக்கீடு சம்பந்தமா உள்ளிடுக்கீடு என்ன பாதிப்பு உண்டாகுது, எப்படி தவறளிக்கிறாங்க கொண்டு வந்துக்கிறேன். நண்பர்கள் அருந்ததியர்களுக்கு எங்களை விட பாதுகாப்பு கொடுக்கிற ஆள் கிடையாது. நான் 1980 அதனாலே பாதிக்கப்பட்டவர். அவர்களுக்கு இன்னைக்கு வரையிலும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டத்திலும் பாதுகாப்பு புதிய தமிழகம், வடக்கு மாவட்டத்தில் பாதுகாப்பா இருக்கிறது பறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 கம்யூனிட்டி இல்லைன்னா அவங்களுக்கு அடையாளமே இருக்காது. ஆச்சுங்களா? அவங்க வாழவே முடியாது அந்த அளவுக்கு. அதனால இந்த இடஒதுக்கீட்டை நீங்க 3% கொடுக்குறீங்களா, தனின்னு கொடுத்துரு, அதை கொண்டு போங்க. நீங்க ஏன் உள்ளா கொடுக்குறீங்க தான் கேள்வி. நீ 15 கூட ஏன் மெயின் டேக் பண்றீங்க, அதை கொண்டு போங்க. நான் தெளிவா எழுதிக்கிறேன். நீங்க அருந்ததுக்கு 3% தேவேந்திரர்களுக்கு எங்க இடஒதுக்கீடுங்க ஐயா? 3 இங்கே இருக்கிறது, மீதி 15 எங்க சொல்ற புரியுதா இல்லீங்களா? 3 இங்க, மீதி 15 எங்கே? இதுதான் வாழைப்பழ கதையா இருக்கு. அச்சா, அதுதான் இது இல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட மனநிலை பாதிப்புன்றாரு, அதுதான் வருத்தமா இருக்கு. அதனால அவர்களுக்கு கொடுக்கறத நேர்மையாக அதை வெளியிடுவதற்கீடாக தனி இடஒதுக்கீடாக கொடுத்து விடுங்கள். 3% 3.5% தனி இடஒதுக்கீடாக கொடுத்துருங்க. 3% அதை உள்ளிடஒதுக்கீடாக கொடுக்காதீங்க, அதை பிரிச்சிருங்க. முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்காரு, 2 நாள் சுற்றுப்பயணம். திமுகவோட கோட்டையா கோவை மாறி இருக்குன்னு சொல்றாரு. உங்களோட பார்வை? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா நாங்க ஆளுநர் சந்திச்சுக்கிறோம். அவர் அதை பற்றி இல்ல, மக்களுடைய அருந்து உள்ளிடுக்கு பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அவர் தவறுதலாக ஒருதலை பட்சமாக ஒரே மைண்ட்ல ஓட்டு வங்கிக்காக, அதாவது அருந்ததியர்கள் அவங்க உள்நோக்கம் என்னன்னா, அருந்ததியர்கள் கடந்த காலங்களில் அதிமுகவுடைய ஓட்டு வங்கியாக இருந்தார். எம்ஜிஆருடைய ஓட்டு வங்கியாக எம்ஜிஆர் கட்சி துவங்க காலத்தில் அவர்களை திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்னைக்கு தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கும் ஆளுட மக்களுக்கும் துரோகம் செய்கிறார் ஸ்டாலின். அதை தவிர அவங்களுக்கு வேற நோக்கம் முழுக்க அரசியல் உள்நோக்கம். அவங்க வாழணுங்கிறத விட இவங்க வாழக்கூடாதுங்கிறது. ஒட்டுமொத்தத்தில் திமுகவில் பிஎல்லும் பிஆர் மேல ஒரு அவர்சன், நேச்சுரலா ஒரு அவர்சன் உண்டு திமுகவுக்குள்ளேயே. இவங்கெல்லாம் உயர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பார்வை இன்ஹெரிட்டா ஆன்டி தலித் சைக் அவங்க கிட்ட உண்டு. அதனுடைய வெளிப்பாடத்தான் அவங்க இந்த உள்ளிடுக்கீட கொடுத்து
இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதிராவிடர்களை கட்டுப்படுத்தணும், மட்டுப்படுத்தணும், அவங்கள மட்டம் தட்டி வைக்கணுங்கிற ஒரே கெட்ட எண்ணம், தீய எண்ணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணத்தினுடைய வெளிப்பாடாத்தான் அந்த அருந்ததியை கொடுத்து அவங்களுக்கே எல்லா இடத்தையும் வாரி வழங்குறாரு. அது சட்டத்துல இடமில்லை, நியாயம் கிடையாது. இது வந்து இயற்கை நீதிக்கு முரணானது. சார், நீங்க இப்போ தேவேந்திர குல வேளாளருக்கு திரும்ப நீங்க தான் உள்ஒதுக்கீடு கேட்பீங்களா? உங்க இடம் இல்ல, கிடைக்கலன்றீங்களே. இல்ல நாங்க வந்து இப்போ வந்து நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க, அதை பத்தி நாங்க பேசல. இப்போ வந்து நான் ஒட்டுமொத்தமா பேசுறேன். நீ அவங்கள பிரிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, டிவைடு பண்றதுன்னு முடிவு, அதாவது பட்டியலின மக்கள் ஒன்னா இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, அதை உடைக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. அச்சா, அதை தெளிவா செய்யறீங்க. ஆனா அது 3 நிறுத்திக்க. அச்சா, அது இங்க கை வச்சா கோட்டை அங்க வந்து 100 ஓட்டை போட்டு இருக்கிற கோட்டையும் தகர்ந்து போயிடும். அதான் சொல்ல முடியும். 2026 இதனுடைய பலனை நிச்சயமாக திமுக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எஸ்சி பட்டியலிருந்து நீங்க வெளியே போகணுங்கிற கோரிக்கை நிலையா இருக்கா? இங்க பாருங்க, இப்பவே இப்ப நான் மட்டும் இல்ல, ஆதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் போகக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்.